விஜய் அரவிந்த் வாக்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்லாவரம் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கோம். மார்க்கெட்டுக்கு பொதுவாக எல்லோரும் காலையில் தான் வருவாங்க. உச்சி வெயிலில் கூட்டின்னு வந்திருக்கானுங்க. மணி இப்போ வந்து 1-1:30 இருக்கும். இவர் தான் லேட் பண்ணார். இல்லை எல்லாருமே லேட்டு தாங்க. ஸோ இப்போ இந்த மார்க்கெட்டில் ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்னென்னா நிறையா ஸ்கிராப் பொருட்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எந்த புத்தில் எந்த பாம்பு இருக்கிறே தெரியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இங்கே இருக்கக்கூடிய ஸ்கிராப்பில் வந்து நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, யூஸ்ஃபுல்லான பொருட்கள்லாம் நிறையா இருக்கும் அப்படின்னு நிறைய நான் வீடியோஸில் பார்த்துருக்கேன். புது பொருளும் இருக்கும், ஸ்கிராப்பும் இருக்கும். அது இல்லாமல் வந்துட்டு வீட்டுக்கு தேவையான அப்ளைன்சஸ்ஸு, காய்கறியிலேருந்து ஷூஸு எல்லாமே பிராண்டட்லேருந்து லோ குவாலிட்டி வரைக்கும் எல்லாமே கிடைக்கும். நம்ம பேசி வாங்குறதுல தான் இருக்குது. ஓகே, அப்படிப்பட்ட ஒரு மார்க்கெட் தான். மார்க்கெட்டு ரொம்ப கூட்டமாக தான் இருக்குது, மக்கள்லாம் வந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ நம்மளும் நேரில் போயிட்டு என்ன பொருட்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டி நமக்கு ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லான பொருட்கள் இருந்தால் அதை வாங்குறதுக்கும் ட்ரை பண்ணலாம். ஸோ அப்படியே என் கூட வாங்க போகலாம். வாங்குவோம். இங்கே லேப்டாப்லாம் கூட இருக்கும். லேப்டாப்பு, மேக் புக்கு, ஐபேடு, அதான் அந்த மாதிரி பொருட்கள் தான் எல்லாமே இருக்கும். என்னடா ருத்ராட்ச கொட்டை போட்டு வைக்கிறாங்க? ருத்ராட்ச கொட்டையா? கத்திலாம் இருக்குண்ணா, சாமான்லாம் இருக்கணும். பாரு, அதெல்லாம் எல்லாம் வெட்டுற கத்தி. அது பாருங்களேன், அதாவது கத்திலாம் இருக்குது. இதெல்லாம் பார்த்தாலே வந்து ட்ரெயின்லலாம் பல சம்பவம் நடக்குது. நிறையா சென்னையிலலாம் பயங்கரமான சம்பவம்லாம் நடக்குது. ஈஸியாக வாங்கிட்டு போயிட்டு பசங்க யூஸ் பண்ணுற மாதிரி ரொம்ப ஈஸி ஆக்சசிபிளாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி வெப்பன்ஸ் எல்லாம் இது இளநீ வெட்டுற கத்தி தான். நம்ம வந்து அதுக்குன்னா பயன்படுத்துவோம்னு சொல்ல முடியாது இல்லையா, சில பேர் இருக்காங்க வரும்போது. அதனால் நான் அப்படி வருவோம். விற்கிறவங்க கொஞ்சம் பார்த்து விற்றா நல்லாயிருக்கும். ருத்ராட்ச கொட்டெல்லாம் இருக்குது. இதெல்லாம் ஒரிஜினலாக தெரியல. அம்மா, இதெல்லாம் ஒரிஜினலா? எவ்வளோ? ரெண்டுமே சொல்லுங்க. எவ்வளோ? 200 ரூபாவா? மாலை ஃபுல்லாவா? சின்னது 150 ரூபாவா? ஆக்சுவலாக அது எப்படி 200 ரூபா வந்து எனக்கு தெரிஞ்சு அது ஒரிஜினல்னு நான் நம்பலை. ஏன்னா ருத்ராட்ச கொட்டை ஒரிஜினல் வந்து ரேட் காஸ்ட்லி. 200 ரூபா ஒரு மாலை ஃபுல்லாக தராங்கன்னா அது கண்டிப்பாக நீங்கள் தான் பார்த்து வாங்கணும். சரிங்களா? சரி, அப்படியே போவோம். சொல்ல முடியாது. தேனி, ஏன்னா இந்த இடம் அப்படிப்பட்ட விஷயங்கள் இருக்கும். தேனி வாங்கி என்ன பண்ண போகிறோம்? அதெல்லாம் காட்டு வீடியோல. அது தேனி இல்லடா, அது தேன் கூடு. பார்த்து தேன் கூடு. ஆக்சுவலாக இது வந்து ஒரிஜினல் தேன் விற்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மயில் இறகு. அது ரேட்டு கேட்டு என்ன பண்ணுறது? நீ எவ்வளோமா அது? 1 வாங்கிக்கலாம். நான் வந்து ஜிபே இருக்கா? அப்போ எங்கள் மனைவிக்கு பரிசு அளிப்பானா? உங்க மனைவிக்கு வந்து மயிலுக்கு வாங்கி கொடுக்குறாரா? ரெண்டு கூட அவங்க வந்து வாட்ஸ்அப்ல வந்து அனுப்பியிருக்காங்க, எனக்கு என்னென்ன வேணுமோ அதை வாங்கிடுவாங்க. டேய், அதெல்லாம் வாங்க காசு இல்லடா. கால் பண்ணி சொல்றாங்க. வாங்க வாங்க. டேய், எனக்கு ஒன்று கொடுங்க. மயிலு முருகர் வாங்கணும்டா. மயிலு மயில் இறகும் முருகரோட வாங்கணும்டா. நீ எதுக்கு வாங்குற? அழகா இருக்கு. ஆக்சுவலாக சின்ன வயசுலலாம் வந்து இதை வாங்கி நோட்டில் வச்சு அரிசி போட்டு குட்டி போடலாம் சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரிலாம் ட்ரை பண்ணி. ஃபோன் குறா, நிஜமாவே அது நடக்குமா? அதெல்லாம் நடக்காதுண்ணா. ஃபேக்கு தானே? நீண்டாடா சொல்லுவாங்க. அதாவது அது எதுக்குன்னா, சின்ன வயசுலேயே நம்மளுக்கு வந்து அந்த விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்க பார்த்துக்கலாம். சரி, ஓகே. யாருன்னா இருந்தால் கொடுங்களேன். ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. நான் நினைக்கிறேன் என்ன பே பண்ணிட்டா போல, யாரும் சந்தேகப்படாதீங்க. யூடியூப்லேருந்து வந்தாலும் எல்லாம் பே பண்ணுவோம். ஐயா, இது ப்ரொமோஷனுக்குலாம் இல்லை, சும்மா வந்தோம். நீங்கள் வேறு. ஆமாம், யூடியூப்ல வந்தால் சும்மா வாங்கி போகிறோன்னு ஒரு கூட்டம் சுற்றினு இருக்குது. அதெல்லாம் தப்புடா. அது அன்பளிப்பாக வந்து கடைக்காரங்க கொடுக்குறது. நம்ம அவங்கள கூட சொல்ல முடியாது. நமக்கு யாரும் கொடுக்கல. இது வந்து ரோடு தான். ரோடு 2 சைட்லேயும் வந்து கடைகள் போட்டிருக்காங்க. இது 4 கடையோட ரோடு தான்.
இது இந்த ரோடு தலைக்காணி பெட்டு மெத்தைகள் தலைக்காணிகள் எல்லாமே குழந்தைங்களுக்கு பாருங்க டூல்ஸு டூல்ஸ் இங்கே பாருங்க டூல்ஸ் வெப்பன்ஸ் டூல்ஸ் கத்திகள் நான் வாங்குறீங்களா கத்திகள் எதுனா வாங்குறீங்களா என்ன ஆக்சுவலாக இது வந்து ஒரு லக்கியான பொருள்னு சொல்லுவாங்க. வீட்டில் வச்சுக்கிட்டா அதிர்ஷ்டம் வந்து சேரும் அப்படின்வாங்க. ஆனால் இங்கே நிறைய போட்டு வச்சுருக்காங்க. நமக்கு நிறைய அதிர்ஷ்டம் வேணும், இருந்தாலும் அது வேண்டாம். ஒரிஜினலா ப்ரோ? எவ்வளோ ப்ரோ? ஒரு லிட்டர் 1.5 கிலோ. ஓகே. இங்கே நிறைய இடத்துல வந்து மலை தேன் விற்கிறாங்க. ஒரிஜினல் தேனா லிட்ரு 1.5 லிட்ரு வந்து 800 ரூபாய். வேணா வந்து வாங்கிக்கோங்க. நமக்கு இப்போ யூஸ் இல்லை, அதனால வாங்கலை. நெக்ஸ்ட் டைம் வாங்க. உங்களுக்கு வேணா வந்து வாங்கி. ஆல்ரெடி நான் வாங்கி வச்சுட்டேன் வீட்டில், எல்லாம் வாங்கியிருக்கேன். இதை பார்த்தானே தேனீங்க ஏன்னா அதுதான் சொன்னான் தேனிக்கு போடணும். ஃபுல்லாக காய்கறிகளாக தான் இருக்குது. அந்த ஸ்கிராப் பொருட்கள் போனோம் இன்னும் உள்ளே போனால் தான் ஸ்கிராப்பெல்லாம் இருக்கும். எல்லாம் போயிட்டு பார்க்கலாம். அது ஒரு சில டைம் லக்கு தான். என்னது இது? ஒரு சில நேரத்தில் நம்ம எதிர்பார்க்காத பொருள் நிறைய கிடைக்கும். வாங்கணும்னா போயிருக்க மாட்டோம், அப்போ வந்து நிறைய கிடைக்கும். இப்போ இருக்கான்னு பார்ப்போம். ஒரு சில டைம் நான் தேடி வந்திருக்கேன் நிறைய, ஆனால் காட்டுங்க போய் பார்ப்போம். பாருங்க, சாணம் பிடிக்கிற கற்கலாம். ஆமாம், எல்லாமே வா. இந்த கத்தியெல்லாம் வந்து ஷார்ப் பண்ணுவாங்க இல்லையா, சாணம் பிடிக்கிற கல். அது பாருங்க எப்படி வச்சிருக்காங்க. பெரிய பெரிய மிஷின்ஸ். இந்த பாரியா, இதெல்லாம் பைக் பார்ட்ஸ். கார் பார்த்தீங்களா? இதான் காரோடைய ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் வச்சுருக்குறாங்க. ஒரு பெல்ட்டு வைசரு இதெல்லாம் வேணும்னா நீங்கள் வந்து தேடி பொறுக்கி உங்களுக்கு என்ன வேணுமோ வந்து நீங்கள் எடுக்கணும். ஓகே. ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் நிறையா இருக்குதுங்க இங்கே. ஃபுல்லாக காய்கறிகள், இந்த மாதிரி பொருட்கள். நம்ம தேடி வந்த பொருட்கள்லாம் இன்னும் முன்னாடி போகணுமா? வெறும் ஃப்ரூட்ஸு, காய்கறி, இந்த மாதிரியான பீங்கான் பொருட்கள் இங்கே. அந்த மாதிரியான பொரி உருண்டை, வாக்கியில் பொரி உருண்டை இவங்க செஞ்சு அப்படியே வைக்கிறாங்க. ஓகே. லைவாக ப்ரிப்பேர் பண்ணி விற்கிறாங்க. சின்ன வயசுலலாம் அதிகமாக வாங்கி சாப்பிட்ருக்கோம். பரவாயில்ல. ஆனால் இப்போ சுகர் கட்டில் இருக்கிறதுனால இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, உடம்பு குறையுது. ஏய், அவங்க அப்படிதான்டா கேட்கும். நான் கட் பண்ணுறோம். அப்போ எலக்ட்ரானிக்கல் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கும். ஷூஸ், இன்னும் நிறைய இருக்குது. ஸ்பீடாக போகலாம் வாங்க. இன்னும் உள்ளே வந்து நம்ம இங்கேருந்து பார்த்தாலே அந்த லாஸ்ட் எண்டு தெரியாது. வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எதெல்லாம் வேணும்னா வீட்டில் இருக்கவங்க அம்மா அவங்க மனைவியெல்லாம் கூப்பிட்டு வந்து வாங்கிக்கோங்க. இதுதான் வந்து எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா எப்பயுமே வாங்கி செய்கிற இந்த பேட் அப்பளம். சின்ன வயசுலலாம் வந்து இந்த பேட் ஷேப்பில் இருக்குதுன்னு வந்து நிறையா சாப்பிடுவோம். ஆனால் இப்போல்லாம் இதெல்லாம் பார்க்கும்போது இந்த சின்ன வயசு ஞாபகம்லாம் வருது. யாருக்கெல்லாம் இந்த மாதிரி அப்பளம் பிடிக்குமோ கமெண்ட் பண்ணுங்கள். வேணுன்றவங்க வந்து பாரு, நிறையா இருக்குது, வந்து வாங்கிக்கலாம். எல்லாமே அவங்களே கட்டியே வச்சுருக்காங்க, கிராம் கணக்கில் வச்சுருக்காங்க. இது நம்ம பார்த்தனாலே நம்மளுக்கு வாங்க தோணும். இந்த மாதிரி பார்த்தா நிறைய இருக்கிறதால. யாரா அவன் அப்படிதானா? இங்கே பாருங்க, மசாலா ஐட்டம் எல்லாமே இருக்குது. மிளகுலேருந்து எல்லாமே வச்சுருக்காங்க. ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் என்ன இருக்குமோ எங்கண்ணா ஆமாம் எல்லாமே இருக்கும்ண்ணா. ஆனால் ஒரு குட்டி டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் பார்த்தீங்களா, மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கும். இது எப்படி ஹோல்சேல் கிடையாது? ஹோல்சேலாக இல்லை, எல்லாமே ஓரளவுக்கு ரேட்டு கம்மி, ரீட்டைல் தான் ஃபுல்லாக. பாருங்க, சரி நம்ம அப்படியே கொஞ்சம் வேகமாக போகலான்னு நினைக்கிறேன். நம்ம போகிற இடம் ஒன்றும் கிச்சனு, சமையலுக்கு இங்கே பாருங்க, பாத்ரூம் கழுவுறதுக்கான எல்லாமே
எல்லாமே ஏ டு செட்டு. ரெஸ்ட் ரூம் வந்து பாருங்க, இப்போ வெயில் காலம், ஆனால் குளிர்காலத்தில் வந்து நம்மளுக்கு தேவைப்படுற மாதிரி வாங்கிக்கலாம். இதெல்லாம் எல்லாமே ரேட் கம்மி தான். வா 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 ஐயா, இப்போ வெயில் காலத்துக்கு ஏற்ற மாதிரியான உடைகள் இல்லையா இருக்கும். ஆனால் வெயில் காலம், குளிர்காலம், மழைக்காலம், எல்லா வசந்த காலம், எல்லா காலத்துக்குமே இங்கே வசந்த காலம்னா பாலாஜிக்கு தான். 365 நாள் அவனுக்கு வசந்த காலம் தான். என்ன சொல்றீங்க மக்களே? நீங்க வேற அவனை கலாச்சிட்டு அப்புறம் நான் வர மாட்டேன்னு கோச்சு. இங்க கொஞ்சம் வாங்க தம்பி. இவர் பேர் வந்து பாலாஜி. தெரியும் தெரியும், பார்த்துருப்பீங்க. அதான் நான் சொன்ன மாதிரி வந்து வருஷத்துல 365 நாளும் ஒருத்தன் ஜாலியா இருப்பானா அது இவன் தான். எப்படி ஜாலியா இருப்பான், எதனால ஜாலியா இருப்பான்றதை நான் போ சொல்றேன். இப்போ சொன்னா ஓடிடுவான். அவனை பத்தி சொல்ல ஆரம்பிச்சா நீங்களே ஜாலி ஆயிடுவீங்க. அந்த அளவுக்கு ஜாலியான கேரக்டர் அவன். வாங்க சாப்பாடு என்ன பசிச்சா சாப்பிட்டுக்கலாம். பீஃபா? பீஃப் ஐயா, பீஃப் சிக்கனு, பீஃப் பிரியாணி, சிக்கன் பிரியாணி. நம்ம வேலையை முடிச்சு வந்து சாப்பிடலாம், இப்போ சாப்பிடக்கூடாது. கமிட் பண்றான் பாரு. இப்பதான் நம்ம மெயினான மார்க்கெட் உள்ள நுழைய போறோம். அதான் முன்னாடில இருந்து இருக்குடா, எல்லாமே இருக்கு. பாத்தீங்களா, அம்மிக்கல், குட்டியோண்டு அம்மிக்கல், குட்டி அம்மிக்கல். இப்பெல்லாம் வந்து அந்த காலத்துல எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருந்த பொருள் தான். நம்ம அம்மா, நம்ம பாட்டிலாம். இல்ல இப்போ வந்து அம்மிக்கல் என்ன அரைப்பாங்க? இல்லைண்ணா, அதுதான் இருக்கும்ல. இல்லை சின்ன சின்ன விஷயங்கள் அரைக்கலாம். இப்போ யாரும் யூஸ் பண்ணுறதே இல்லை. இதெல்லாம் அரைச்சி அந்த காலத்தில் அரைச்சதால தான் நம்ம அப்பா, அந்த அம்மா காலத்தில், பாட்டி காலத்துலலாம் அவங்களுக்கு வந்து குனிஞ்சி நிமிந்தா வந்து அது எதுவுமே இதுவும் ஆனது கிடையாது. இப்போ வந்து எல்லாம் இதெல்லாம் பண்ணுறதில்ல. டேரெக்டாக மிக்சியில் போட்டு சுவிட்ச் அமைக்கிறாங்க. அதனால் உட்காந்தா எழுந்துக்க முடியல, எழுந்தா உட்கார முடியல. ஆக்சுவலாக இந்த கல் காட்டுங்க. இது வந்து சிங்கிள் கல், வெயிட்டாக இருக்கும். சிங்கிள் கல்லை வந்து உட்காந்து, ஆமாம், நான் அந்த வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன். கவர் பண்ணுவாங்க, உட்காந்து செதுக்குவாங்க. அது பண்ணுறதே அவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். அதெல்லாம் பண்ணி வந்து விற்கிறாங்க. இந்த மாதிரியான பொருட்களை வீட்டில் பயன்படுத்துனீங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போதே எங்கள் அம்மா ரீசெண்டாக இன்னொரு மண்சட்டி வாங்கியிருக்காங்க. அது இல்லாமல் நம்ம மிக்சி கிரைண்டரில் செய்கிறத விட இதில் வந்து டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். ஒரு ஒன்றும் பாதியமாக அரைஞ்சி வர்றதால அந்த சாரோடு சேர்ந்து நல்லாயிருக்கும். ஆனால் இப்போ இருக்கிற டைமில் யார் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறது? அந்த மாதிரி ஆயிடுச்சு. இல்லை, வாழ்க்கையே வந்து ஒரு ஜியோமெல்லாம் பொம்பளை லேடிஸ் சொல்கிறா. வாழ்க்கை வந்து இயந்திர ஓட்டமா மாறி போச்சு. அதனால அது செய்யறதுக்கு டைம் இல்லை. மழை காலத்துக்கு சாரி, இது ரெயின் கோட் இல்ல, பைக் கவர்ஸ். பைக் கவர் நான் உங்க பைக்கு வேணா வாங்கிக்கோங்க. இங்க பாத்தியா, பைக்ல இருந்து பைக்கு, காரு எல்லாத்துக்குமே கவர்ஸ், போட்டோ ஃப்ரேம். இல்ல, இப்ப நீ எதுக்கு இங்க கூட்டணும்? அந்த போட்டோ ஃப்ரேம் சொல்லலாம். யாருக்கு போட்டோ ஃப்ரேம்? அதெல்லாம் இருக்குதுன்னு காட்டணும். நீ இதெல்லாம் அதாவது நம்ம வந்து ஜென்ரலான திங்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ சேரு, இந்த மாதிரி கைவண்ண பொருட்கள், காய்கறி பொருட்கள், இந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கோம். அவன் வந்தாலே பாருங்க போட்டோ ஃப்ரேம் பண்றான். அவன் இவ்வளவு நேரம் பேசாம இங்க ஏன் பேசுறான்? ஏய், அங்க பாருடா, பூச்செடிகள்லாம் இருக்கு. அதெல்லாம் வேணாமா? பூச்செடிகள் இருக்கு. வாங்க. ஸ்டிக்கர்ஸு, வீட்டுக்கு தேவையான பொருள், சாமி ஃபோட்டோ. இங்கே பாரு, ஸ்டிக்கர்ஸு எல்லாமே குழந்தைங்களுக்கு ஏபிசிடி எல்லாமே இருக்கு. மேட், வீட்டுக்குள்ள நுழையிறதுக்கு மேட்டு, என்ட்ரன்ஸ்ல போடுற மேட்டு, உள்ள போடுற டீப்பாய், கம்பளம், பின்னாடி கம்பளம்லாம் இருக்கு. இதுதானா மெயின். இவ்வளோ கிட்ட காட்ட வேண்டிய நாட்டு சர்க்கரை. உங்க வீட்டில் இருக்க 80% நோய்கள் வந்து குணமடையணும்னா நம்ம வெள்ளை சர்க்கரையை தவிர்த்துட்டு இந்த மாதிரி நாட்டு சர்க்கரை, அச்சு வெல்லம், பனங்கற்கண்டு அந்த மாதிரியான பொருட்களை வாங்கி இனிப்புக்கு உபயோகிச்சோன்னா எந்த ஒரு நோயுமே நம்மளுக்கு வராது. 500 கிராம் 120 ரூபாவா? ஆனால் இங்கே மேனுஃபேக்சரிங் ரேட் வந்து 300 ரூபான்னு போட்டிருக்காங்க. பாதி விலையில தான் விற்கிறாங்க. இப்போ இதில் என்னென்னா, ஒயிட் சுகரை கம்பேர் பண்ணும்போது இது ஓரளவுக்கு நமக்கு நல்லது உடம்புக்கு.
சுகரே கெட்டது தான் உடம்புக்கு. அது நாட்டு சர்க்கரையாக இருந்தாலும் சரி, ஒயிட் சுகராக இருந்தாலும் சரி, அதை கம்பேர் பண்ணும்போது இது வந்து நமக்கு பெனிஃபிட்ஸ் வந்து கொஞ்சம் அதிகம். அதனால் இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்க. பனங்கற்கண்டு தூள். இதை எடுத்து பார்க்கலாமா? பனங்கற்கண்டு தூள் தேவையானதை வாங்கலாம். எடுத்து பார்க்கலாம் வீடியோ. கருப்பட்டி தானே? அச்சு வெல்லம், பனை வெல்லம். பார்த்துக்கோங்க. அப்படியே கொட்டாங்குச்சியில் போட்டு மோல்டு பண்ணி நிற்கிறாங்க. ஆக்சுவலாக கரும்புல இருந்து வர்றது இதுதான். இதுல இருந்து வந்து நிறைய கெமிக்கலான அந்த அன்ஹெல்தி ப்ராசஸை வந்து பண்றதால தான் ஒயிட் சுகர் வருது. ஆமாம், மனித எலும்புகள்லாம் போட்டு அரைச்சி நம்ம அது வந்து ஸ்டடீஸ்ல சொல்லியிருக்காங்க. என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா, சுகர் சாப்பிட்ற யாருமே வந்துட்டு வெஜிடேரியனாக இருக்க முடியாதுன்றாங்க. ஏன்னா ஒயிட் சுகர் சாப்பிட்றவங்க அந்த ஒயிட் சுகராக மாற்றுறதுக்கு வந்துட்டு அந்த எலும்பு, அது இல்லாமல் நிறைய உடம்பு கெடுதல் தரக்கூடிய கெமிக்கலு எல்லாத்தையும் போட்டு தான் அந்த ஒயிட்டை மாற்றுறாங்க. ஓகே, இதை நானும் கேள்விப்பட்டிருக்கேன். ஆக்சுவலாக ஷர்ட்டு வெயில் காலத்து கேட்டிங்களே, ஃபங்க்ஷன்லாம் போகலாம். நீங்கள் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் பார்க்கும்போது இது மாதிரிலாம் வாங்கி போட்டு போங்க. இங்கே சொன்னல வாங்கணும் அப்ளைன்சஸ் இதுவும் இருக்குப்பா. எல்லாமே இருக்கு, ஐட்டம்ஸும் இருக்கு, எல்லாமே இருக்கும். இது வந்து டேபிள்ஸ் ரேட்டில் கேட்கலாமா எவ்வளோ வரும்? ஆனால் ஆள் இல்லை போல. ப்ரோ எவ்வளோ ப்ரோ இது? 3800. ஓகே, ஆக்சுவலாக சேனலில் வந்து ஒரு செட்டப் ஒன்று பண்ணலான் இருக்கோம். அந்த டேபிள் போட்டு பின்னாடி பேக் ட்ராப்லாம் மாற்றலான் இருக்கேன். அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டேபிள் வேணும். ஆனால் இங்கேருந்து வாங்கி எப்படி நம்ம எடுத்துன்னு போகிறோம்? போர்ட்டர் அது அங்கேயே வாங்கிக்குவோம், ட்ரெயினில் கூட வச்சு. ஆனால் பாருங்கள், இந்த மாதிரி ஐட்டம்ஸும் இருக்குது. நம்ம கடையில் நான் வாங்கியிருக்கிறது 3000 ரூபா தான். ஸ்மால் சைஸ் கபோர்டு ரேட் அதிகம். இங்கே இது சாமி பெருசு கும்பிட்றது, இது கொஞ்சம் பெருசு. 3800 ரூபாவா. ஸோ இங்கே பல்லாவரம் மார்க்கெட் வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபர்னிச்சர் ஐட்டம்ஸும் இருக்குது. ஸோ வந்து பாருங்கள், சேர்ஸு. ஆமாம், இதுவும் நீங்கள் ஆஃபீஸ் யூஸுக்கு எல்லாம் வாங்கிக்கலாம். நல்லா இருக்குது பாருங்க, நியூ மாடல் போல். இதெல்லாம் புதுசாண்ணா? செகண்ட்ஸ் எவ்வளோண்ணா? 2800 ஓகே, உட்காந்து பார்க்கலாமா? 2800. ஆனால் இது எல்லாமே பிராண்டா. நம்ம இந்த பிராண்ட் நியூ கண்டிஷனில் வாங்கினா கரெக்டாக செகண்ட்ஸு. ஆனால் புதுசு மாதிரியே இருக்குது. புதுசு வாங்கினா 15000 ரூபாவா, 2800 ரூபாய்க்கு தராங்க. நீங்கள் ஆஃபீஸ் யூஸ்க்கெலாம் நீங்கள் வந்து பல்காக கூட எடுத்துக்கலாம். நிறையா வச்சுருப்போம். இப்போ பல்க் குவான்டிட்டிலாம் கொடுப்பீங்களா? நம்பர் என்ன வச்சுருக்காரு பாருங்க, என்ன நம்பர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, கால் பண்ணி வந்து வாங்கிக்கலாம். நல்லா இருக்கு, உட்காந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்கு. ரோலிங் வேணும்னா வந்து வாங்கிக்கலாம். இல்லைண்ணா, சேரு ஒரு ஸ்டைலாகவும் இருக்கு பாருங்களேன். ஆமாம், சிம்பிளாக ஒரு அளவுக்கு லுக்காக இருக்கு. லேடிஸ் ஐட்டம் அங்கே இருக்குது. அத்தர் கண்ட்ரோல். அவன் கோச்சிக்கிட்டு வீட்டுக்கு போயிடுவான்டா. லேடிஸ் ஐட்டம்ஸ் இல்லை, இது எல்லாருமே யூஸ் பண்ணுறது தான். ஜென்ஸ்லேருந்து எல்லாருமே அத்தர். நம்ம இஸ்லாமிய தோழர்கள் வந்து அதிகமாக இதுதான் பயன்படுத்துவாங்க. இப்போ இந்த வீடியோஸ்லாம் காட்டுறாங்களே, நீங்கள் அந்த மாதிரி இல்லை, நீங்கள் வாங்கி ஓகே. ஸ்மெல்லே நல்லா இருக்கிறாங்க. ஸ்மெல் நல்லா தான் இருக்கும். ஆனால் இது என்னன்னா, நம்ம அடிக்கிற பர்ஃப்யூம் வந்து தெரியாது, ஃப்ராக்ரன்ஸ் இருக்காது. நம்ம இந்த மாதிரி அத்தர் பர்ஃப்யூம்ஸ் யூஸ் பண்ணும்போது ஃபுல்லாகவே இருக்கும். ஒன் டே ஃபுல்லாக ஸ்ட்ராபெரி மாஸ்க் ஃபுல் டே இருக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம பக்கத்தில் போனாலே மற்றவங்களுக்கு அந்த ஃப்ராக்ரன்ஸ் நல்லா தெரியும். நம்ம நார்மல் பர்ஃப்யூம் மாதிரி கிடையாது. சூப்பராக இருக்கு. ஓகே, ப்ரைஸ் எவ்வளோண்ணா? எல்லாமே 120. 6 ml எவ்வளோ? 120. 300 சொன்னோம் நம்ம வீட்டாண்டா வந்து அதிகமாக இருக்கும், இங்கே வந்து ரேட்டு கம்மி. இதே வந்து நம்ம தம்பி வீட்டாண்ட கேட்டிருக்காரு பாலாஜி, அவர் வந்து 6 ml 300 300 ரூபாய் சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவன் மூஞ்சில் எழுதி இருக்கு.
இல்லை இந்த மாதிரி ஆட்கள் மூஞ்ச பார்த்தாலாம் 300 வாங்கிடுவானுங்க. அதனால 120 ரூபா தான் வேணா வந்து வாங்கிக்கலாம். இங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா வாங்க, எல்லாமே நல்லா இருக்கு. தேங்க்யூ. இப்படிலாம் போனா ஒண்ணுமே இல்ல. இப்படி இல்ல இப்படி கை வலிச்சா வந்து கொடுத்துருவேன். நம்ம ஸ்கிராப் வேணா இந்த சைடுல உள்ள போனோம்னா ஆஹா கிளிகள் இருக்கு. இந்த பக்கம் வாங்க. இது சும்மா ஒரு இது மாதிரி. இங்கே தான் நான் பெட் கவர் வாங்கினேன். லாஸ்ட் டைம் நான் வரப்ப நான் கேட்கும்போது 750 சொன்னாங்க பெட் கவர். யார் வந்தா? முருகா. ஏய் ஏய் லாஸ்ட் டைம் வரும்போது நீ வந்தியா? எல்லாத்தையும் அஜித் லாஸ்ட் டைம் 750 சொன்னாங்க பெட் கவர். அது வந்து ஐயா இந்த ஸ்கிராப் ஐட்டம்ஸ் எங்கயா இருக்கு? ஸ்கிராப் ஐட்டம்ஸ் எங்கடா? கண்டிப்பா இருந்ததுன்னா நம்ம எல்லாமே ஆஃப் ரேட் வாங்கிட்டு போலாம். பாருங்க சைடு ஃபுல்லா கார்டனிங். நம்ம நார்மலாக பார்க்குற செடியெல்லாம் இல்லாமல் அங்கெல்லாம் பாருங்க. இந்த பக்கம் அங்கே ஹைப்ரிட்டாக இருக்கும் ஃபுல்லாக. முருகா கமான் இங்கே வாடா. அவர் முருகா இல்லை, இப்போ கேமராமேன் கமான். இங்கெல்லாம் பாருங்கண்ணா. இந்த மாதிரி பூலாம் பார்த்துருக்கீங்களா இது வரைக்கும்? ஆமாம் வித்தியாசம். பார்டரில் மட்டும் ஒயிட்டு. இங்கெல்லாம் பாருங்க. இது எல்லாமே ஹைப்ரிட் தான் இருக்கும். அவதார் படத்தில் பார்க்குற மாதிரி இருக்கும். வித்தியாசம் எல்லாமே நல்லா இருக்கும். இந்த சைடில் நம்ம வந்தோம். ஆக்சுவலாக இந்த சைடு ஃபுல்லாக கார்டனிங் தான். கார்டனிங்க்கு தேவையான ஃப்ளவர்ஸ் எல்லாமே இருக்குது. உரங்கள்லேருந்து எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கார்டனிங் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா இங்கே வந்தாங்கன்னா நீங்கள் லம்பாக வாங்கிட்டு போகலாம். இங்கே இருக்குது எல்லாமே இருக்குண்ணா. ஒரு மனிதருக்கு தேவைப்படுற எல்லாமே இங்கே கிடைக்கும். இங்கே பாருங்க. பாடுறா அவளுக்கு பூசுக்காண்டா. கேமராமேன் வீடியோ எடுக்கிறதுக்கு 50 ரூபாண்டா. இப்படி வாங்க. இங்கே வாங்க. எங்கே வாங்க வேணா அவனுக்கு காட்டு. இந்த சைடு ஃபுல்லாக கிளிகள்ங்க. சண்டைக்கோழி. நம்பால பேர் தம்பி வந்து இதை பற்றி ஏதோ சொல்கிறேன்னு சொன்னாப்புல. இல்லை அவன் ஏதோ சொல்கிறேன்னு சொன்னான். என்ன சொல்கிறான்னு கேட்போம். அவன் சொல்கிறது தப்பாக இருந்தால் நீங்கள் சொல்லுங்கண்ணா. சொல்லுப்பா. இது ஜாவா, அதில் யாக்குத்து, இது வந்து கிளிகொண்டை, இதான் சேவல். இது வந்து இது சேவல் எங்களுக்கு தெரியும். என்ன சொல்ல போகிறா சொல்லு. நான் சொல்ல இதான் சேவல்னா என்னடா இது? சேவல்னு தெரியாதா? சேவல். ஓகே. இது வந்து வெத்துக்கால். கத்திக்கால்லாம் லென்த்தாக வரும் வால். அதில் வந்து தடை பண்ணிட்டாங்க. அதில் காலில் வந்து முள் இருக்கும். அதில் கத்தி சண்டை விடுவாங்க. இது வந்து வெத்துக்கால். இந்த முள்ளில் தான் சண்டை போடுவாங்க. இதுக்கு ஒரு பேர் வரும். காலுக்கு ஒரு பேர் வரும். இதுக்கு வாலுக்கு ஒரு பேர், ரங்குக்கு ஒரு பேர் வரும். இது ஜாவாவில் யாக்குத்து. இது அது பார்த்தீங்கன்னா கீரியா? கீரி. இது யாக்குத்து. கரெக்டாக நான் சொல்கிறதெல்லாம் பரவாயில்ல. ஏதோ தெரிஞ்சு வச்சிருக்கிறேன். எவ்வளோ இருக்கு தெரியும் எனக்கு. வேஸ்ட் ஆஃப் டைம். இது வந்து 3500 ரூபா. இது 5000 ரூபாய். அந்த சேவல் அது பொட்டக்கோழி 5000 ரூபாய். அது 6000 ரூபாய். அது எதுனா அது 5000 ரூபாவா? அது 5000 ரூபாய். இது 6000 ரூபாய். ஏன் அப்படி? அதை காட்டுறான். சொல்றா 2 லட்சம்லாம் இருக்குது. பாலாஜியோட 6000 ரூபாய். திறமை தான் போல. செம்மையா இருக்குல்ல. கட்டிங் வீடியோ இருக்காது. என்னமோ பேசுறான்டா. அவனை விட்டு வேற கதையே போலாம். ஐயா தலைகீழ தொங்க விட்டு போறாப்புல. இங்க பாருங்க புறாக்கள். சாதா புறா. இது வெள்ளை புறா. பேர் மறந்து போச்சா?
நாங்க ஒன்னவே மறந்துட்டு போயிடலான்னு இருக்கோம் அந்த பல்லாவரத்துல. ஐயா இங்க பாருங்க ஐயா, இதெல்லாம் கோழி குஞ்சுகள் தானே? கோழி பாலாஜிகள். கோழி குஞ்சுகள். இந்த நம்ம ஏரியாலாம் ஒரு தாத்தா கூடையில் கலர் கோழிலாம் வச்சுன்னு வருவார் பாருங்க. ஆனால் இங்கே பாருங்களேன், நார்மல் கலரில் வச்சுருக்கிறாங்க. விதவிதமான பறவைகள் இருக்குது. இவ்வளோண்டுலாம் இருக்குது பறவை. இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் நீங்கள் வீட்டில் விற்கலாம். வீட்டில் வளர்க்கலாம், வீட்டில் விற்கலாம். நானே அதை யோசிக்கிறேன். இங்கே வர்றான், இங்கே வர்றான். எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. ஓ அவுல்ஸ். ஏன் இது ஆந்த மாதிரியே இருக்குது மூஞ்சி. வாங்க வாங்க, இன்னும் நிறைய இருக்கு வாங்க. தோ பாருண்ணா, கிளி குட்டி தெரியலையே. இந்த மாதிரி தலையில ஒரு மாதிரி காக்டைல். ஐயா இங்க பாருங்க ஐயா, பூனை. வாங்க வாங்க வாங்க, இன்னும் நிறைய இருக்கு. இந்த சைட் ஃபுல்லாக வந்து வீட்டுக்கு டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு செடி கொடிகள், இந்த மாதிரி கிளி வகைகள், பூனை, நாய்க்குட்டிங்க, இந்த மாதிரிலாம் விற்கிறாங்க. அப்படியே போவோம் வாங்க. இங்க விஜே அரவிந்த் vlogs. அரவிந்த் vlogs. இங்க பாருங்க, ஃபுல்லாக தேவையான பொருட்கள் எல்லாமே. நம்ம வாங்கிட்டு போகிற பெட் அனிமல்ஸுக்கு ஃபுட்டு. ஓ ஓகே. ஃபுட்டு, அதுக்காக விளையாடுறதுக்கான அந்த டெக்கரேஷன்னு, அந்த மாதிரியான சில பொருட்கள்லாம் இருக்கு. வாங்க வாங்க வாங்க, இங்கே பாருங்க. இதோ இருக்குண்ணா. இது பார்க்கறதுக்கு சிட்டுக்குருவி மாதிரியே இருக்குது. ஆனால் சிட்டுக்குருவினா ஞாபகம் வருது. நான் லாஸ்ட்டாக எப்போ சிட்டுக்குருவி பார்த்தேன்னு ஞாபகம் இல்லைண்ணா. சிட்டுக்குருவி இனமே வந்து ஆக்சுவலாக 5G வந்ததுலேருந்து 4G வரும்போதே பாதி காலி, 5G வந்ததுக்கப்புறம் டோட்டலாக காலி சிட்டுக்குருவிகள். நம்மளுடைய பயன்பாட்டுக்கு எத்தனை உயிரினங்கள் வந்து, ஆனால் நமக்கு வந்து தெரியலை, எந்த உயிரினமும் இல்லாமல் மனிதனால் வாழ முடியாது. இப்போது உதாரணத்துக்கு தேனீகள் இல்லாமல் மனுஷனால் வாழ முடியாது. ஆனால் மனுஷன் இல்லாமல் எல்லா உயிரினங்களால் வாழ முடியும். மனுஷங்க இல்லைனா தான் எல்லா உயிரினும் நல்லா வாழும், நிம்மதியாக வாழும். மனிதனுடைய தேவையே வந்து இயற்கைக்கு தேவையில்லை. ஒரு தேவையில்லாமல் படைக்கப்பட்ட ஒரு உயிரினம் தான் நம்ம. ஆனால் இன்னைக்கு நம்ம தான் எல்லாத்தையும் அழிச்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு நாள் இயற்கை வந்து இதை சமன் பண்ணுறதுக்கு திருப்பி அடிக்கும் போது மனுஷங்களாம் என்ன ஆக போகிறோன்னு தெரில. பார்ப்போம். அது திருப்பி அடிக்கிற வரைக்கும் நம்ம சேஃபாக இருந்தோம்.